ஸ்டூடெண்ட்ஸ், நாம் இப்போ எக்ஸாம்பிள் 2.20 போகலாமா? ஃபைண்ட் தி ரூட்ஸ் ஆஃப் பாலினாமியல். அது நமக்கு நல்லாவே தெரியும். ஸ்டேட் த மல்டிபிளிசிட்டி கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள் தான். பாமா ஃபர்ஸ்ட் கொடுத்துற அந்த ஈக்குவேஷன் எழுதுகிறேன். எக்ஸ் எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் கியூபா எக்ஸ் பிளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் எக்ஸ் பிளஸ் 5 ஈக்குவல் 0. இப்போ நமக்கு வந்து நம்ம தெரியல என்ன பண்ணுவோம், நமக்கு எக்ஸ் மைனஸ் 3 ஈக்குவல் டு 0 எடுத்துப்போம். ஆர் 3 வேலை மல்டி பண்ணால் நம்ம என்ன பண்ணுவோம், தனித்தனியாக 0 எடுத்துப்போம். ஆர் எக்ஸ் பிளஸ் 5 ஈக்குவல் டு 0. இங்கே எக்ஸ் நம்ம தெரியல, உனக்கு எக்ஸ் மைனஸ் 1 0 எடுத்துலாம், எக்ஸ் பிளஸ் 1 எடுத்துலாம். அது இங்கே எக்ஸ் பிளஸ் 1 0, எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 எடுத்துலாம். இது எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 5. இப்போ இங்கே வேணா எக்ஸ் கியூப் ஈக்குவல் டு 0 இல்லை அப்படின்னா நமக்கு ஆக்சுவலாக இங்கே 3 டேர்ம் இருக்கு இல்லையா? இங்கே எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் மைனஸ் எக்ஸ் மைனஸ் பண்ணலாம். அப்போ இங்கே எத்தனை 1 நம்ம வர சான்ஸ் இருக்கு? 3 1 சான்ஸ் இருக்கு இல்லையா? அதான் நம்ம எழுத போகிறோம் இங்கே. இப்போ therefore சொல்யூஷன் போடலாமா? சொல்யூஷன் ரூட்ஸ் வந்து சொல்யூஷன் போட்டுட்டு இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1 சரிங்களா, இது ஒரு ரூட்டு. இப்போ இது நமக்கு என்ன பண்ணும், இந்த மல்டிபிளிசிட்டி என்ன சொல்றேன்னா எத்தனை டைம் வரும்? அது மொத்தம் 3 டைம்ஸ் வருதா? வித் மல்டிபிளிசிட்டி 3. அதே போல எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 போறீங்க, அது வரும் வித் மல்டிபிளிசிட்டினா நமக்கு 2 டைம் தானே, நமக்கு 2 தானே, ஸ்கொயர் தான் 2. அதே போல எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 வித் மல்டிபிளிசிட்டி வரும், அது 1 ஒரே டைம் தான் இது நமக்கு இங்கே 1. அவ்வளோதான், இதான் கிட்டிருக்கோம். சரியா? மல்டிபிளினா எத்தனை டைம் வந்து இந்த ரூட் நமக்கு ஒரே ரூட் கிடைக்குது, எத்தனை டைம் கிடைக்குது, அதுதான்.